ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 2023 வெளிவந்த தோராஹா அப்படிங்கிற சீரிஸோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த சீரிஸோட பார்ட் 1 நான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எப்படி பார்ட் 1ல 3 எபிசோட்ஸ் இருந்துச்சோ அதே போல இந்த பார்ட் 2லயும் 3 எபிசோட்ஸ் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பார்ட் 2 சீரிஸ் பார்ட் 1ல இருந்து அப்படியே கரெக்ட்டா கண்டினியூ ஆகும். அதனால பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா பாத்துருங்க. ஏன்னா நான் சொல்றேன்னா, இந்த பார்ட் 2 சீரிஸ் ரொம்ப தரமா இருக்கும். அதை நீங்க பார்ட் 1 பார்த்தா மட்டும் தான் இந்த பார்ட் 2 ஓட எஃபெக்ட் உங்களுக்கு ஃபுல்லா வரும். சோ அதனால மறக்காம பாருங்க. சோ நான் ஏற்கனவே பார்ட் 1லயே சொல்லிருப்பேன் இந்த சீரிஸ் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி. அதனால பெரியவங்க மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் வீடியோக்குள்ள போறதுக்கு மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் ஆர் ப்ளூடூத் போட்டுக்கோங்க. அதே போல நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸ் ஆரம்பிச்சது நேரடியாவே இந்த மாமனார் மாமியார், அதுக்கப்புறம் இந்த குழந்தை இருக்கான்ல அவனு நம்ம செகண்ட் ஹீரோயின், இவங்க எல்லாரும் ஒண்ணா கட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஊருக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி ரெடியாகி வெளியே கிளம்புறாங்க. அப்ப இந்த மாமனார் அத்தை இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அத்தை நான் ஊருக்கு போயிட்டு வரேன், நாளைக்கு காலையிலே வந்துருவோம், அம்மா வேற வீட்டுல கூப்பிட்டே இருக்காங்க அத்தை, அதனாலதான் நான் நாளைக்கே வந்துடுறேன்னு சொல்லி செகண்ட் ஹீரோயின் சொல்ல, அதுக்கு இந்த மாமியாரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இங்கிருந்து போன பிறகு இந்த மாமனார் அத்தையும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா வீட்டுக்கு யாரோ வராங்க. யாரா வரான்னு சொல்லி பார்த்தா வேற யாரும் இல்ல, இந்த கல்யாணத்துக்கு பிறகு வீட்டு ஓடி போனான்ல பெரிய பையன், அவன் தான் வந்திருக்கான். அவன் கரெக்டா வீட்டுக்கு வர நம்ம ஹீரோயின் இருக்கால அவளும் வந்துடுறா. அவனை பார்த்ததும் அவங்க அம்மா ஆரம்பிச்சிடறா, டேய் ஏன்டா வீட்டுட்டு போனேன், ஏன் எங்களை யாரையும் பிடிக்கலையா, நீ சொல்லிடுறா நாங்க மேரேஜ் பண்ணி வச்சோம், இப்படி சொல்லாம கொள்ளாம எங்களை விட்டு போயிட்டு உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க அப்பா செமையா கோவப்படுறான், ஏன்டா அவனுக்குலாம் அறிவு இருக்காடா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவள் இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டியே, நீ எல்லாம் மனுஷனான்னு சொல்லி அவனை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கு அவன் அப்ப என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் எவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்டாலும் நான் பண்ண தப்ப சரி பண்ண முடியாது, அது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம், எனக்கு ஒரு வழி தெரியல, என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறான். அவன் இந்த மாதிரி கெஞ்சிட்டு இருக்கிற ஹீரோனும் பாக்குறா, ஆனா யாருமே எதுவுமே பேசல, எல்லாருமே அமைதியா இருக்க. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படி முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோன் ரூம்ல இருக்கா, துணியெல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருக்கா. அப்ப அவன் புருஷன் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோனை பார்த்து லைட்டா சிரிச்ச மாதிரியே அப்படியே உள்ள வரான். உள்ள வந்து மெதுவா கதவு லாக் பண்றாப்ல. லாக் பண்ணிட்டு ஹீரோன் கிட்ட எம்எல்ஏதும் கோவமா, என்ன மன்னிச்சிரு, நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது, நான் ஏன் அப்படி பண்ணேன்னு சொல்லி எனக்கே தெரியல, இவ்வளவு அழகான ஒரு பொண்ணை விட்டு தூரமா போனது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு மாதிரியா பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோனை பத்தி சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்றான் அப்படின்னா, மெதுவா கை பிடிச்சி இங்க என்ன பாரு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோனும் அப்படியே லைட்டா வைக்கப்படுறா. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோனும் பயங்கரமா என்ஜாய் பண்றா. ஆனா அந்த சீனை பார்க்கும்போது ஏமா நீ நியாயமா பார்த்தா கொஞ்சமாச்சும் கோவப்பட்டிருக்கணும், நீ ஏமா கோவமே படாம உடனே ஓகே சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணும்னு தோணுது. சரி ஓகே, அவளே அது இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, சரி என்ஜாய் பண்ணுமா அப்படின்னு நம்ம சொல்றதுக்குள்ள 2 பேரும் வேற லெவல்ல சம்பவம் பண்றாங்க. இந்த சீனும் பார்க்கிறதுக்கு பயங்கர டாப் நாச்சா இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் இந்த சீன்ல தெரிக்க விட டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கட்டுறாங்க. அடப்பாவி, அப்ப இந்த சீன் எதுவுமே நடக்கலையா, தலைவர் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனே தான் எல்லாத்தையும் இமேஜின் பண்ணிருக்கான். அங்க ஒரு விஷயம் நடக்கல, இவன் ரூமுக்கு வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே, அப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே ஹீரோனை பாக்குறான். ஆனா ஹீரோன் சிரிக்காம அவனை பார்த்து முறைச்சிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதான பார்த்தேன், என்னதான் ஹீரோனுக்கு காஜியா இருந்தாலும் அந்த அளவுக்கு டக்குன்னு ஓகே சொல்லிட மாட்டால, அவளுக்கு கொஞ்சம் கோபதாவெல்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்கப்புறம் இந்த சீன் எப்படி முடிய அடுத்த சீன் பார்த்தா நைட் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்பவும் ஹீரோயின் செம கோபமாவே இருக்கா. அதுவும் அவன் புருஷனை பார்த்து அவன் முறைச்ச மாதிரி தான் சுத்திட்டு இருக்கா. புருஷன் மட்டும் இல்ல, அந்த குழந்தைனா இருக்கான்ல அவனையும் பார்த்து முறைக்க செய்யறான். அப்புறம் அந்த குழந்தை அவங்க அண்ணன் கிட்ட பேசுறான், ஆனா எங்கனா போயிட்ட, உன்னை நாங்க நிறைய இடத்துல தேடணும், எங்க போனாலுமே நீ வரேன்னு சொல்லி இருந்தாங்க, இவ்வளவு ஏன் போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், நாளைக்கு வேற போய் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கணும், ஏன்னா நீ வேற இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இவனும் இல்லடா நான் ஏதோ தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டேன், சரி அதை விடு, உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னாங்க, உன் ஒய்ஃப் எங்கன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இவன் சொல்றான், இன்னைக்கு காலையில தானே ஊர்ல கொண்டு விட்டு வந்திருக்கேன், நாளைக்கு போய் கூட்டு வந்துருவான்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோன் புருஷன் இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோனை பாக்குறான். ஆனா ஹீரோன் அப்பயும் அவன் டென்ஷன் தான் பாக்குறா. சில்லுன்னு ஒரு காதல் மூவில உடையில ஒரு சீன்ல இப்ப என் பேரை வைக்க முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் கிட்ட கேட்பான். அப்போ ஒய்ஃப் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவாள்ல, அப்போ ரியாக்ஷன் தருவாங்கல்ல, அதே ரியாக்ஷன் தான் ஹீரோன் இங்க தந்துட்டு இருக்கா. இவன்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஹீரோன் அங்கிருந்து போக இவன் ரொம்ப ஷாக்கா பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படி முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோன் தூங்கிட்டு இருக்கா. இவன் தூங்காம இதை யோசிச்சுட்டே இருக்கான். இவன் தூங்கிட்டு இருக்கும்போது திரும்பி படுக்கும்போது பார்த்தா உட்காந்து இருக்கான். அதை பார்த்த உடனே அவன் என்னங்க மறுபடியும் எங்க ஓடி போலாம்னு சொல்லி பிளான் பண்றீங்களா, இப்படி தூங்காம உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், இல்ல நீ என்ன கோவமா பாக்குறது, என்ன அருவருப்பா பாக்குறதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் பண்ண தப்பு தான், நான் மன்னிச்சிருன்னு சொல்லி அவன் கேட்க, அதுக்கு சொல்றான், நீங்க பண்ணது சின்ன தப்பு கிடையாதுங்க, நீங்க பண்ணது பெரிய தப்பு, அவ்வளவு சீக்கிரமா டக்குன்னு மன்னிச்செல்லாம் ஏத்துக்க முடியாது, எல்லாத்துக்கும் கொஞ்சம் நேரம் காலம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்றான். உடனே அவன் மெதுவா கையை கொண்டு வந்து வைக்க, இங்க பாருங்க நான் இப்பதானே சொன்னேன் எல்லாத்துக்கும் நேரம் காலம் இருக்கு, என்ன தொடாதீங்க, நீங்க தூங்காம போங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு வரா. அவகிட்ட ஹீரோ கேட்கறான், ஏமா நான் கடைக்கு போயிட்டு வரேன், உனக்கு ஏதாவது வேணுமா சொல்லி வாங்கிட்டு வரேன் சொல்லி ஹீரோன் கிட்ட கேட்க, அதுக்கு அவ சொல்றா, எனக்கு எதுவுமே வேணாம், இவ்வளவு நாளா நீங்களா எனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு மாமாத்து வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நான் அவங்க கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்றான். இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்க நம்ம குழந்தைனார் இருக்கான்ல அவனும் ஒய்ஃப் உள்ள வராங்க. நம்ம செகண்ட் ஹீரோனை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகுறான். அதே போல அவளும் ஷாக் ஆகுறான். டேய் நீங்க 2 பேரும் ஷாக்கா பாத்தீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்குள்ள நம்ம குழந்தைனார் இருக்கான்ல அவன் பேச ஆரம்பிக்கிறான். அண்ணா இதான் ஒய்ஃப், எப்படின்னா நல்லா இருக்காங்களான்னு சொல்லி அவன் கேட்க, அவன் அது கூட பதில் சொல்லாம அப்படியே ஷாக்காவே பாத்துட்டு இருக்கான். அதே போல செகண்ட் ஹீரோனும் ரொம்ப ஷாக்கா பாக்குறா. அதுக்கப்புறம் அவன் இவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வர, இவன் இல்ல வேணாம் ஆசீர்வாதம் ஒண்ணு வேணாம், நீங்க 2 பேரும் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் சொல்லி விஷ் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே போயிடறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் கட்டுறாங்க. அவன் நைட் வழக்கம் போல தூங்காம எதையும் யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலா இவனும் செகண்ட் ஹீரோனும் ஏன் ஷாக்கா பார்த்தாங்க அப்படின்னா, அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. இவனும் நம்ம செகண்ட் ஹீரோனும் ஆல்ரெடி லவர்ஸ். ஆக்சுவலா அவன் கல்யாணம் முடிச்ச பிறகு ஏன் ஓடி போயிருப்பான் அப்படின்னா, இவனும் நம்ம செகண்ட் ஹீரோனும் ஏற்கனவே லவ் பண்ணிருப்பாங்க. அப்ப மனசுல ஒரு பொண்ணு வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணு வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான்
தலைவர் அங்கிருந்து ஓடி போயிருப்பாப்ல. ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம செகண்ட் ஹீரோயின் இருக்கால, அவளோ வீட்டுல பார்த்த மாப்பிளைக்கு ஓகே சொல்லிருப்பா. ஆனா அந்த மாப்பிள நம்ம காதலிச்ச பையனோட தம்பி தான் சொல்லி அவளுக்கே தெரியாது. அதனாலதான் இவங்க பேர் ஷாக்கா பார்த்திருக்காங்க. இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணும்போது எங்க சுத்தி இருப்பாங்கல்ல அந்த மொமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஜாலியா பேசியிருப்பாங்கல்ல அந்த தருணங்கள், இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காப்ல. அப்ப பிளாஷ்பேக்ல போறாங்க. பிளாஷ்பேக்ல பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. ஏங்க நம்ம விஷயத்தை பத்தி உங்க வீட்டை சொல்லிட்டீங்களா, உங்க வீட்டுல ஒத்துப்பாங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், ஏய் என் வீட்டுல நான் சொல்றதா எல்லாமே கண்டிப்பா ஒத்துப்பாங்க. ஆனா என்ன எங்க அப்பா சொல்றதா ஃபைனல் முடிவா இருக்கும். ஆனா எங்க அப்பா மட்டும் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க பேர் கோட்டை மாதிரி இருக்கு, அந்த இடத்துல சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு போறாங்க. டேய் இந்த இடத்துக்கு அந்த பொண்ணு கூட்டுன்னு சொல்லி கேட்டா வேற ஒண்ணுமே கிடையாது, சம்பவத்துக்கு தான் நம்ம செகண்ட் ஹீரோனை கூட்டு வந்துட்டு அந்த பொண்ணையும் சும்மா சொல்லக்கூடாது இவனை வச்சு. இந்த சீனை பார்க்கும்போது அடி பாவி, போன பாட்டில தானே நீ தங்கமானவ, ரொம்ப தரமான நல்ல புள்ளியா இருக்கா, இவளை கண்கலங்காம பார்த்து கூடான்னு சொல்லி நம்ம கொழுந்தனார்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில பார்த்தா இவ அவனுக்கே டஃப் கொடுப்பா போலே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அந்த அளவுக்கு தரமா சம்பவம் பண்றான். அப்ப மொத்தத்துல அண்ணன் கல்யாணம் பண்ண பொண்ணு அந்த கொழுந்தனார் அப்புறமே சம்பவம் பண்ணிருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடியே அவன் முன்னாடி அவங்க அண்ணன் முதல்ல சம்பவம் பண்ணிருக்கான். வாட் ஏ கோஇன்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் கதைக்குள்ள வந்தா இவங்க ரெண்டு பேரும் வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீனும் பாக்குறதுக்கு ரொம்ப டாப் நாச்சா இருக்கும். மொத்தமா இந்த சீரிஸ்ல வர எல்லா சீன்ஸுமே பயங்கர தரமாக தான் எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இவங்க சம்பவத்தை முடிக்கவும் இந்த பிளாஷ்பேக் முடிஞ்சு கரண்ட் சீனுக்கு வந்துருது. எப்படி இவன் தூங்காம யோசிச்சுட்டு இருக்கானோ அதே போல செகண்ட் ஹீரோயின் இருக்கால, அவளும் தூங்காம யோசிச்சுட்டு இருக்கா. அதுவும் அளவும் செய்யறா. சே நம்ம லவ் பண்ண பையனோட தம்பியை கல்யாணம் பண்ணிருக்கோமே, அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அது மட்டும் இல்லாம அவன் தம்பியும் நல்லவன் தான். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி அவ அழுதுகிட்டே படுத்துட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கும்போது அவன் புருஷன் என்ன பண்றான் அப்படின்னா, தெரியாம கால் போடுறான் அப்படிங்கிற பேர்ல நம்ம செகண்ட் ஹீரோயின் அழுதுட்டு இருந்தால அவ அழுறத நிப்பாட்டிட்டு வேற மைண்ட் செட்டுக்கு போயிடுறான். லவ் ஃபீல் ஆச்சு மயிராச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா பங்கம் பண்றாங்க. இந்த சீன்ல டைரக்டர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, லவ் ஃபீலை விட அந்த ஃபீலுக்கு பவர் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராப்ல. இந்த சீன் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத அளவுக்கு பயங்கர பங்கமா வேற இருக்கு. டேய் என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த சீனே இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணி முடிக்க அவ ஃபீலிங் எல்லாம் போய் நார்மல் ஆயிடுறா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவனை காட்டுறாங்க. அவனும் நம்ம செகண்ட் ஹீரோனும் பேசுறாங்க. அப்ப அவன் கேட்கறான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தான், ஆனா அந்த கல்யாணம் பிடிக்காம நான் அங்கிருந்து வெளியே வந்துட்டேன். நான் உன்னை வந்து தேடினேன். ஆனா அவங்க வீட்டுல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உன்னை ஹையர் ஸ்டடிஸ் படிக்க வைக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு அமிச்சிட்டோம், இனிமே அவளை நீ பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நான் என்ன பண்றது கண்காணாத இடத்துக்கு போயிட்டேன், உன்னை கான்டாக்டும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அதுக்கு அவ சொல்றா, இல்ல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி தான் நான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனா உன் வாழ்க்கை அப்படி நடந்திருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம உன் தம்பி தான் அவரு சொல்லி எனக்கு கண்டிப்பா தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின் சொல்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றானா, சரி ஓகே என் தம்பி ரொம்ப நல்லவன், இனிமே நம்ம பாத்துக்கிறதோ பேசிக்கிறதோ வேணாம், நீ என் தம்பி ஒய்ஃப் அவ்வளவுதான், மற்றபடி நம்ம அதிகமா பேசி கூட வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அதுக்கு அவ்வளவு அதான் சொல்றான். ஆமா நானும் அதான் சொல்ல வந்தேன், இனிமே நம்ம பேசி கூட வேணாம், நீங்க என்னோட மாமா அவ்வளவுதான், மற்றபடி பாஸ்ட் இஸ் பாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல, அதுக்கப்புறம் அவனுங்க அது கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து ஹீரோன் கிட்ட அன்பா பேச, அது உடனே அவ என்ன சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறான். இங்க பாருமா அவனுக்காக நான் புடவை வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு புடவை எடுத்து கொடுக்குறான். அப்ப ஹீரோன் அமைதியா பாத்துட்டு இருக்க, அதுக்கப்புறம் மோதிரத்தை எடுத்து கொடுக்குறான். இவன் அந்த மாதிரி அன்பா பேசிட்டு இருக்கான். ஆனா ஹீரோனால அதை ஏத்துக்கவே முடியல, அதை வாங்கவும் முடியல, அதை ஏத்துக்கவும் முடியல, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவ அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா ஹீரோயின் மாடி மேல நின்னுட்டு இருக்கா. அப்ப மறுபடியும் ஹஸ்பண்ட் அங்க போறான். அவன் போய் ஹீரோயின் பேச, ஹீரோயின் மறுபடியும் கோவமாவே பேசுறா. நான் தான் சொன்னேன் இல்லையா எல்லாத்துக்கும் கொஞ்சம் நேரம் காலம் இருக்கு, என்னால உங்களை ஏத்துக்க முடியல, ஏன்னா நீங்க பண்ண விஷயம் அவ்வளவு மோசமா இருந்துச்சு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எத்தனை பேர் என்ன எவ்வளவு பேசியிருப்பாங்க, அது மட்டும் இல்லாம எத்தனை நாள் நைட் நான் கஷ்டப்பட்டிருப்பேன், ஒரு பொண்ணோட இடத்துல இருந்து யோசிச்சு பாத்தீங்களான்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப கேவலமா திட்டுறா. இவன் இந்த மாதிரி பேச பேச அவனால எதுவுமே பேச முடியல. அவன் அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கிட்டு வந்த பொருள் அங்க வச்சுட்டு அவன் அமைதியா அங்கிருந்து போக ஹீரோயின் ரொம்ப கோவமாவே இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நைட் ஆயிடுது. நம்ம செகண்ட் ஹீரோனையும் ஹவுஸ் பண்ணி கட்டுறாங்க. அங்க அவங்க சண்டை போட்டுட்டு இருக்க, இவங்க ரெண்டு பேரும் இங்க ஹாப்பியா இருக்காங்க. டேய் உங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல ஒண்ணா காமிச்சாலே சம்பவம் மட்டும் தான்டா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா இவங்களை காட்டும் போதெல்லாம் சம்பவம் சொல்லி சம்பவத்தை மட்டுமே பண்ணி தள்ளிட்டு இருக்காங்க. அதுவும் நார்மலா பண்ணா பரவாயில்லையே, சும்மா தெறிக்கோட்டுல சம்பவம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணி முடிக்க நம்ம செகண்ட் ஹீரோயின் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா இந்த குழந்தை இருக்கான்ல அவன் கீழே வரான். அவன் கீழே வரும்போது ஹீரோனை லாக் பண்ணிடுறா. எங்க பாடுறா எனக்கு ஏதாவது பதில் சொல்லு, நீ பண்ண வேலையால என்னால நிம்மதியாவும் இருக்க முடியல, என் ஹஸ்பண்ட சேர்த்துக்கவும் முடியல, எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு நீ மட்டும் ஹாப்பியா இருக்க, உன்னால நான் அவரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன், என்ன ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவன் சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கா. ஆனா அந்த பண்ணாடா எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே அமைதியா இருக்கான். இதுல சொல்ல போனா இந்த சீரிஸ்ல இந்த பண்ணாட தான் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் நம்ம தம்பி ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம செகண்ட் ஹீரோனும் இவனை ரொம்ப நல்லவன் சொல்றா. ஏன் நம்ம ஹீரோனே இவனை நல்லவன் தான் சொல்லிட்டு இருக்கா. தலைவர் நல்லவன் சொல்லி பேர் வாங்கிட்டு இருக்கான். ஆனா அந்த சீரிஸோட மொத்த வில்லனே இவன் தான். அதுக்கப்புறம் ஹீரோன் இந்த மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்க, அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அண்ணி முடிஞ்சு போச்சு, சும்மா தேவையில்லாம நோண்டிட்டு இருக்காதீங்க, அதான் உங்களுக்கு அண்ணா வந்துட்டாருல, அவரை பார்த்துட்டு ஹாப்பியா இருங்க, நடந்த பல விஷயத்த அப்படியே மறந்துங்க, அதை பத்தி எல்லாம் சும்மா நோண்டிட்டு இருக்காதீங்க, எனக்கும் குடும்பம் ஆயிடுச்சு, அதுவும் உங்களை விட அழகான ஒருத்தி கிடைச்சிருக்கா, சும்மா தேவையில்லாம வாழ்க்கையில கிராஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் கிட்ட அவன் பேசிட்டு இருக்கான். உடனே ஹீரோன் அழ ஆரம்பிச்சிடறா. இவன் இந்த மாதிரி அழுதுட்டு இருக்க, இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதை நம்ம ஹீரோன் ஹஸ்பண்ட் கேட்டுறான். ஓ இதான் விஷயமா, அப்ப நம்ம ஒய்ஃபும் தம்பியும் சம்பவம் பண்ணிருக்காங்க, சோ அதனாலதான் நம்மளை ஏத்துக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கா, இது எல்லாத்துக்கும் தம்பி ஒரு காரணமா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இவன் பாக்குறத நம்ம ஹீரோன் இருக்கால அவளும் பாத்துறா. பார்த்த பிறகு பயப்பட ஆரம்பிச்சிடறா, ஐயோ ஒரு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹீரோனும் ஹஸ்பண்டும் பேசுறாங்க. அப்ப அவன் சொல்றான், நீ கவலைப்படாத, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி, ஒரு பொண்ணுக்கு அந்த விஷயம் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி எனக்கு தெரியும், நீ அவங்க கிட்ட பேசும்போது புரிஞ்சுக்கிட்டேன், உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி, இது எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணம், நான் வீட்டுல இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா, சோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டான், அதனாலதான் நீ அதுல இருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்படுற, இப்ப நான் அதை பெருசு பண்ணா அவன் லைஃபும் பாதிக்கும், அவனுக்கு வந்திருக்க பொண்ணு அவனை பத்தி என்ன நினைப்பா, அது மட்டும் இல்லாம உன் பேரை கெட்டு போகும், அதனாலதான் இதை நான் பெருசு பண்ணல, நான் இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற
மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பேச பேச ஹீரோ அமைதியா அவனை பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் சரி ஓகே மணி ரிலாக்ஸ் ஆரு, நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனே மனசு மாறிடுறான். இனிமே நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆன பிறகு முதல்ல கல்யாணம் பண்ணி எப்படி இருப்பாளோ அதே போல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவ ஹஸ்பண்ட் போய் கதவு லாக் பண்ணிட்டு உள்ள வரான். அதுக்கப்புறம் மத்த 2 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. நானும் தப்பு பண்ணிருக்கேன், நீ தப்பு பண்ணிருக்க, சோ நடந்து எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமே நம்மளோட இந்த லைஃபை புதுசா ஆரம்பிப்போம் சொல்லி நம்ம ஹீரோயின் போட்டிருக்க முக்காட திறக்கறாப்ல. அதுக்கப்புறம் ஹீரோயின் வைக்கப்பட இந்த சீன்ல அவங்க பண்ற சம்பவம் அப்படியே லவ்வா ஸ்டார்ட் ஆகும். அதுவும் நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இந்த சீன்லாம் பார்க்கும்போது என்னோட ஒரு ஆக்ட் பண்ற மாதிரிலாம் தெரியாது, அப்படியே ரியலா சம்பவம் பண்ற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த சீன்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப தரமா எடுத்து வச்சிருப்பாங்க. அதுவும் நம்ம ஹீரோன் அவனை வச்சு செய்யற சீனும் அவன் நம்ம ஹீரோனை வச்சு செய்யற சீனும் சும்மா வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் ஹாப்பியா சம்பவத்தை முடிக்க அப்படியே சிரிச்ச மாதிரி 2 பேரும் ஹக் பண்ணி படுத்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ஹாப்பியா இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த சீரிஸ் அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த துராஹா அப்படிங்கிற இந்த ஒரு சீரிஸ்ல இருக்கிற நம்ம 2 ஹீரோயின்ஸ்ல யார் பெர்ஃபார்ம் பயங்கரமா பண்ணிருக்கா, யார் பார்க்க கியூட்டா இருக்கா அப்படி சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான படத்தை உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.